குட் மார்னிங். சயின்ஸோட கொஷின் டிஸ்கஷன் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது தேர்டு கொஷின். ஓகேவா? இதோட ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விச் ஆசிட் இஸ் யூஸ்ட் இன் நான் அயானிக் டிடர்ஜென்ட் ரியாக்ஷன்ஸ் டு இம்ப்ரூவ் கிளீனிங் குவாலிட்டிஸ் அண்ட் திக்கன் டிடர்ஜென்ட்ஸ். சுத்தம் செய்யும் குணங்களை மேம்படுத்தவும் சவர் காரங்களை தடிமனாக்கவும் அல்லது அயனி இல்லாத சோப்பு வினைகளில் எந்த அமிலம் பயன்படுத்தப்படுகிறது? ஸோ இந்த கொஷினுடைய ஷார்ட்டாக சொல்லணும்னா, டிடர்ஜென்ட்ல யூஸ் ஆகுற ஆசிட் இது. ஓகேவா? அவ்வளோதான் கொஷினே. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டியரிக் ஆசிட். ஸ்டியரிக் ஆசிடுங்கிறது ஃபேட்டி ஆசிட், கொழுப்பு அமிலம். ஸோ அதுதான் வந்து டிடர்ஜென்ட்ஸில் யூஸ் ஆகுது. ஓகேவா? அதனால இதுக்கோட ஆன்சர் ஸ்டியரிக் ஆசிட். ஓகே, அடுத்த கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ் இஸ் கிளாசிஃபைட் அஸ் ஆக்டினைடு குரூப் எலிமெண்ட்? இது வந்து பீரியாடிக் டேபிளில் இருக்கிற ஒரு கொஷின். கெமிஸ்ட்ரியில் வருது. அதாவது பீரியாடிக் டேபிள் வந்து எப்படி இருக்கும்னா, பார்க்குறதுக்கு ஒரு பெரிய டேபிள் மேலே இருக்கும். அந்த டேபிளுக்கு கீழே தனியாக வந்து ஒரு சின்ன செக்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் 2 ரோ இருக்கும். ஒரு ரோ வந்து லாந்தனைடு எல்ஏ, இன்னொன்று ஏசி. இதில் தான் ஸ்டார்ட் ஆகுமே. இதோட ஃபஸ்ட் எலிமெண்ட் இதில் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த சீரீஸ்க்கு பேர், ஃபஸ்ட்டு லைனுக்கு பேர் லாந்தனைடு சீரீஸ், ரெண்டாவதுக்கு பேர் ஆக்டினைடு சீரீஸ் அப்படின்னு பேர். அதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட் ஆக்டினைடு குரூப்பில் வரக்கூடியது எது? ஆக்டினைட்னா செகண்டில். இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா தோரியம். தோரியம் தான் ஆக்டினைடில் வரும். மற்ற மூணும் ஓகே, லாந்தனம், ஏட்ரிபியம் அண்ட் சீரம், இது எல்லாமே வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாந்தனைடு குரூப்பில் வரும். ஓகேவா? இந்த மாதிரி கொஷின்ஸும் வரலாம். பீரியாடிக் டேபிளில் எப்படி வேணாலும் கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ அதில் ஒரு டைப்க்கு எக்ஸாம்பிள் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் வந்து தோரியம். தேர்டு கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் குவான்டிட்டிஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட் வென் எ சார்ஜ் பார்ட்டிக்கல் மூவ்ஸ் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட்? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் எலக்ட்ரான் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது அப்படின்னா அதோடைய சார்ஜ் வந்து டிஃபர் ஆகும். அப்போ அதில் எது டிஃபர் ஆகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிமைன் அன்சேஞ்ச், மாறாதது. ஒரு மின்னூட்டப்பட்ட துகள் காந்த புலத்தில் கண்டிப்பாக நகரும் போது அதனுடைய மின்னூட்டத்தின் மதிப்பு வந்து மாறும். இப்போ ப்ளஸ் சார்ஜ் உள்ள பார்ட்டிக்கல் மூவ் ஆகுதுன்னா அதோடைய வேல்யூ ஃபஸ்ட்டு கூடலாம் குறையலாம் அந்த மாதிரி. பட் அதோடைய எது மாறாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி மாறாது. அது எவ்வளோ எனர்ஜியில் மூவ் ஆகுதோ அந்த எனர்ஜி அப்படியே மெயின்டைன் ஆகும். பட் சார்ஜ் உடைய வேல்யூ தான் மாறும். ஓகேவா? கைனெட்டிக் எனர்ஜி. அடுத்து, த காண்டாக்ட் ப்ராசஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கெமிக்கல்ஸ்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அதாவது ஒரு சில கெமிக்கல் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு மெத்தட் இருக்குது, அதுக்கு பேர் இருக்குது. அது மாதிரி இப்போ வந்து காண்டாக்ட் ப்ராசஸ் அப்படின்னா தொடர்பு செயல்முறை. இதில் இன்னும் கிளியராக சொல்லணும்னா தொடுமுறை. இந்த முறையில் எந்த கெமிக்கல் வந்து உருவாக்குறாங்க அல்லது மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஆன்சர் சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் அமிலம் தான் தொடுதல் முறையில் உருவாக்கப்படும் அமிலம். ஓகேவா? அப்போ இதில் மற்ற மூணுக்கும் வந்து பெயர் இருக்குது, அது வந்து நமக்கு தெரியணும். வேற ஏதாவது கொஷினில் அதோடைய பெயர் நமக்கு கேட்கலாம். இப்போ அமோனியாவுடைய ப்ராசஸோட பேர், அமோனியாவுடைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸோட பேர் ஹேபர். ஹேபர் ப்ராசஸ். இன்னும் கிளியராக சொல்லணும்னா ஹேபர் போஷ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதே மாதிரி நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் வந்து என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்வால்டு ப்ராசஸ். ஆஸ்வால்ட். நைட்ரிக் அமிலம் வந்து ஆஸ்வால்டு முறை. அமோனியா வந்து ஹேபர் முறை. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து டைரக்ட் சிந்தசிஸ் மெத்தட், நேரடி உற்பத்தி முறை, டைரக்ட் சிந்தசிஸ் மெத்தட். ஓகே, நேரடி உற்பத்தி முறை. ஸோ இதுதான் ஒவ்வொரு இதுக்கும் என்ன முறைப்படி உருவாக்கப்படுகிறது. இதில் அமோனியாவும் இந்த சல்ஃபூரிக் ஆசிட் முறையும் இம்பார்ட்டன்ட். திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் கொஷின்ஸ்.
அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 5. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை புரோட்டோசோவா? புரோட்டோசோவாங்கிறது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். எப்படி வைரஸ் பாக்டீரியா இருக்கோ அதே மாதிரி புரோட்டோசோவாங்கிறதும் ஒரு நுண்ணுயிரி தான். அந்த நுண்ணுயிரினால ஏற்படக்கூடிய நோய் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல போலியோ இருக்கு. போலியோ வந்து வைரஸ்னால வரக்கூடியது. ஓகே, டைஃபாய்டு இருக்கு. டைஃபாய்டு வந்து பாக்டீரியானால வரக்கூடியது. சிக்கன் பாக்ஸும் வைரஸ் தான். அப்போ மீதி இருக்கிறது என்னன்னா மலேரியா. மலேரியா தான் புரோட்டோசோவால வரக்கூடிய ஒரு நோய். ஓகே, அப்போ இன்னொன்று இடத்துல எங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். மலேரியா கொசுனால வராதா அப்படின்னு கேட்டால், மலேரியா வந்து கொசுனால பரவும். ஓகே, அதோடைய ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கான ரீசன் தான் கொசு, அதாவது மொஸ்கிட்டோ. அதில் என்ன மொஸ்கிட்டோனா ஃபீமேல் அனாஃபிலஸ் மொஸ்கிட்டோ, அதாவது பெண் அனாஃபிலஸ் கொசு. அது மூலமாக தான் இந்த நோய் வந்து பரவுகிறது. ஓகேயா, ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கான ரீசன் தான் மஸ்கிட்டோ, பட் ஏற்படக்கூடிய ரீசன் வந்து புரோட்டோசோவா. அடுத்த கொஸ்டின் போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆசிட்? ஒரு அமிலத்துடைய பண்பு இல்லாதது எது? ஆசிட்னா பொதுவாக என்ன டேஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை. ஓகேவா, அதுக்கப்புறமா அது லிட்மஸ் பேப்பரை வந்து என்ன கலர் மாற்றும் அப்படின்னா ப்ளூ லிட்மஸை ரெட் கலரில் மாற்றும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்டு, இதுவும் கரெக்டு தான். அதோடைய அயான்ஸ் வந்து என்ன இருக்கும்னா, ஆசிட்ஸ்க்கு வந்து அயான்ஸ் வந்து H+ இருக்கணும் அல்லது H3O+ இருக்கணும். இதில் OH- வராது. OH- எதுக்கு வரும்னா பேஸ்க்கு வரும். காரங்களுடைய அயனி தான் OH. ஸோ இதுதான் நமக்கு ராங்காக இருக்குது. மற்றது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ரியாக்ட் வித் பேசிஸ் டு ஃபார்ம் சால்ட் அண்ட் வாட்டர். ஆல்ரெடி இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆசிடும் பேஸும் சேர்ந்தா அதில் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். அந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஸோ அந்த ஆசிட் பேஸ் டாப்பிக்ல இருந்தே ஏதாவது ஒரு கேள்வி எங்கே இருந்தாவது ஒன்று அப்படி கேட்குறாங்க. அது நீங்கள் ஒவ்வொரு கொஷினும் நீங்கள் பார்க்கும்போது அப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி என்ன படித்தோம் இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது போகலாம். இதுக்கு ஆன்சர் வந்து தண்ணீரில் OH மைனைகளை வெளியிடுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கல, அது தப்பு. அது வந்து காரங்கள் தான் அந்த மாதிரி OH- அயனிகளை வெளியிடும். OH சாரி H+ அல்லது H3O+ தான் ஆசிட்க்கு. ஓகேவா, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7. விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப்ஸ் டஸ் ஹைட்ரஜன் குரூப்? ஹைட்ரஜன் பிலாங்ஸ் டு, ஹைட்ரஜன் வந்து எந்த குரூப்ல வரக்கூடிய எலிமெண்ட் அப்படின்னா குரூப் 1, ஃபர்ஸ்ட் குரூப்லேயே வரக்கூடிய எலிமெண்ட் தான் ஹைட்ரஜன். ஓகேவா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1. இப்போ ரீசெண்டாக நடக்கிற எக்ஸாமில் இந்த இந்த மாதிரி டைப்பில் கொஷின்ஸ் கேட்குறாங்க. என்னெல்லாம் அப்படின்னா ஒரு பீரியாடிக் டேபிளில் ஒரு எலிமெண்ட் கொடுத்துட்டு அது எந்த குரூப்பில் வருது அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் வருது. அதில் அலுமினியம் கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அலுமினியம் எந்த குரூப்பில் வருது, ஓகே, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து இதில் இம்பார்ட்டன்ட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கிளாசிஃபைட் as மைக்ரோ நியூட்ரியன்ஸ்? மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இதில் எது ஆப்ஷனில் அப்படின்னா விட்டமின்ஸ் தான். விட்டமின்ஸை தான் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்கிறோம், நுண்ணூட்டச்சத்துக்கள். ஓகேவா, அதுக்கு அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. நியூட்டன்ஸ் ஃபார்முலாவில் மாடிஃபைட் நியூட்டன்ஸ் ஃபார்முலா ஃபார் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன்டு அக்கவுண்ட் அடியாபெட்டிக் கம்ப்ரெஷன் இன் ஏர், இந்த ப்ராசஸை கண்டுபிடிச்சது யாரு? காற்றில் வெப்பமாறு அழுத்த குறியீட்டை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒளியின் வேகத்திற்கான நியூட்டனின் சூத்திரத்தை யார் மாற்றி அமைத்தார்? ஓகே, இந்த இதை மாற்றி அமைத்தவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல என்ன எதை மாற்றி அமைத்தார்னா நியூட்டன்ஸோட ஃபார்முலா. ஓகே, ஸ்பீட் ஆஃப் சவுண்டோட ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்காக மாற்றி அமைச்சது யாரு? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா பியரி சைமன் லேப்லாஸ் ஃபார்முலான்னு பேர் அதுக்கு. ஸோ இவர் தான் இதை வந்து மாற்றிருப்பார். ஓகேவா, அப்போ மற்ற பர்சன்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ராலே அவர் வந்து என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் ஆர்கான்ங்கிற எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சது வந்து ராலே. கலீலியோ கலிலி வந்து இட்டாலி கண்ட்ரியை சேர்ந்தவர். ஸோ அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா நிறைய இருக்கும். அதில் வந்து சிம்பிள் பெண்டுலம், அந்த பெண்டுலம் கண்டுபிடிச்சது அவரை சொல்லலாம். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சாரு? ஹெர்மன் வான் ஹெல்ம்ஹோல்ட்ஸ். இவர் வந்து கண்டுபிடிச்சது என்னன்னா ஹியூமன் விஷன் அண்ட் ஆடிஷன்.
நம்மளுடைய பார்க்கக்கூடிய தன்மை அண்டு கேட்கக்கூடிய தன்மை, அது அந்த இதை பற்றி கிளியராக சொன்னது யாருன்னா இவர் தான். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 10. Which medical term describes an eating disorder in which energy expenditure is restricted below requirements, leading to significant weight loss? அதாவது தேவைகளுக்கு கீழே ஆற்றல் செலவு கட்டுப்படுத்தப்பட்டு குறிப்பிடத்தக்க எடை இழப்புக்கு வழிவகுக்கும் உணவு கோளாறை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸாக்டா மீனிங் என்னன்னா, ஒருத்தங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க திடீர்னு அவங்களுடைய அளவு, சாப்பாட்டோட அளவு கம்மியாகும். எந்த ரீசன்னால அப்படின்னா, எடை கூடிடக்கூடாது அப்படிங்கிற ரீசன்னாலையும், இன்னொன்று நம்ம பாடியில் ஆல்ரெடி நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்கு அப்படின்னாலும் நம்ம சாப்பிட்ற அளவு வந்து குறையும். சரியா? இந்த மாதிரி இருக்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா அனரெக்சியா நெர்வோசா. இந்த நோய்க்கு பேரு அனரெக்சியா நெர்வோசா. அனரெக்சியானா பசியின்மை, நெர்வோசா இந்த ரெண்டு சேர்த்துக்கோங்க, அதுதான் அனரெக்சியா நெர்வோசா, சாப்பிட்றத குறைக்கிறது. ஓகே, அடுத்தது இஃப் an ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் அப் டு 4 times faster than ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சவுண்டோட ஸ்பீடை விட 4 மடங்கு அதிகமாக மூவ் ஆகுது அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் சூப்பர் சோனிக். அந்த வேவ்ஸை தான் சூப்பர் சோனிக் வேவ்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12. Which of the following organs represent female reproductive part of flower in angiosperms? ஆக்சுவலாக ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படிங்கிறதுலையும் அந்த ஹார்மோன்ஸ்ல இருந்தும் நமக்கு பிளான்ஸ்லையும் கேட்குறாங்க, அனிமல்ஸ்லையும் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதில் ஆன்ஜியோஸ்பெர்ம்ஸோட ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் ஃப்ளவர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ளவர்ஸ் தான் ஆக்சுவலாக ரீப்ரொடக்டிவ் பார்ட். இனப்பெருக்கத்திற்கு முக்கியமான பகுதினா அது வந்து பூக்கள் தான். ஸோ அந்த பூக்களில் எது வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்து பெட்டல் அப்படிங்கிறது காமன் பார்ட்டு அது. ஸோ இதில் வந்து ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம் அப்படிங்கிறதுல இதுதான் ஆன்சர். இது வந்து ஃபீமேலு, இது வந்து மேல். ஓகேவா? இதுவும் மேல் தான். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட். விச் டிசீஸ் இஸ் காஸ்ட் accumulation of lipids in brain cells due to the deficiency or inactivation of lipid digesting enzymes? ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனோட டிசீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துமே நியூரல் டீஜெனரேட்டிவ் டிஸார்டர் தான். இந்த 4மே வந்து மூளை சம்மந்தப்பட்ட நோய்கள் தான். அதில் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா இன்ஆக்டிவேஷன் ஆஃப் லிப்பிட் டைஜஸ்டிங் என்சைம்ஸ். நம்மளுடைய மூளையில் லிக்யூடை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான என்சைம்ஸ் வந்து அதோடைய வேலையை செய்கிறத ஸ்டாப் பண்ணிருச்சுன்னா அதனால் வரக்கூடிய நோய் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து டேசாக்ஸ் டிசீஸ், இதுதான் ஆன்சர். இப்போ மற்றதுலாம் என்னன்னா, மற்றதும் எல்லாமே பிரெயின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் தான். அதில் இது வந்து ஹண்டிங்டன்ஸ் டிசீஸ். இது எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்வ் செல்ஸ் வந்து டீகே ஆகுறதுனால, நரம்பு செல்கள் வந்து தேய்மானம் அல்லது குறைவது அதனால வந்து ஏற்படக்கூடியது. ஓகேவா? அல்சைமர், இதெல்லாம் நம்ம சினிமாஸ்ல நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்சைமர் அப்படிங்கிறது மெமரி லாஸ். மெமரி லாஸ் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னா நம்ம யாருங்கிறது தெரியாது, லாங்குவேஜ் கூட மறந்து போகும். அந்த மாதிரி போகிறது தான் அல்சைமர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பார்க்கின்சன் டிசீஸ்னா என்ன அப்படின்னா நம்ம நம்மளோட மூமெண்ட்ஸ் வந்து ஸ்லோ ஆகுறது, அப்புறம் ஸ்டிஃப்னஸ் ரொம்ப இறுக்கமாக இருக்கிறது, ஸ்லோனஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்க்கின்சன் டிசீஸ். ஸ்லோனஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து டிசீஸோடைய சிம்டம்ஸ். ஓகேவா? அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் 14th கொஷின். Which is the deadliest species of plasmodium that causes malaria in humans? ஸோ மலேரியாவை பற்றி நம்ம நிறைய கொஷின்ஸ் படிச்சுட்டே வரோம். மலேரியாவோட காரணம் வந்து புரோட்டோசோவான்னு பார்த்தோம். அந்த புரோட்டோசோவால பர்டிகுலராக எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மலேரியாவை உண்டாக்கும் புரோட்டோசோவாவோட பேர் வந்து பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபெரம், 4வது ஆப்ஷன். ஓகேவா? இதுதான் வந்து மலேரியாவை ஏற்படுத்தக்கூடியது. அண்ட் மலேரியா எதனால ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு கேட்டால் ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ. ஓகே, நெக்ஸ்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன் பி பிளாக்? ஆல்ரெடி நான் சொன்னேன்னா பி பிளாக்ல இருக்கிற எலிமெண்ட் எது இதில் இருக்குன்னு கேட்குறாங்க.
ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நைட்ரஜன். ஓகேவா? இப்போ பேரியம் எத்தனாவது குரூப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2வது குரூப் பேரியம். அண்ட் குரோமியம் வந்து 6th குரூப்பு. அண்ட் சோடியம் வந்து ஃபஸ்ட்டு குரூப்பு. ஸோ ஒவ்வொரு குரூப்லேயும் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது 16 கொஷின். வாட் இஸ் த phenomenon called when a wire passes through a block of ice without splitting it and the water refreezes after the wire passes? இதில் வந்து ஒரு கம்பி பனிக்கட்டியின் வழியாக பிரிக்கப்படாமல் கடந்து சென்று கம்பி சென்ற பிறகு நீர் மீண்டும் உறையும் நிகழ்வு என்ன அழைக்கப்படுகிறது? ஸோ இது என்ன அப்படின்னா ரீஜலேஷன். அதாவது ஒரு பனிக்கட்டி ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு ஒயர் உள்ள வச்சுட்டு திருப்பி எடுத்தோம் அப்படின்னா அந்த இடம் மட்டும் ஒரு பள்ளமாக இருக்கிற மாதிரி இல்லாமல் மறுபடியும் அது தானாகவே அரேஞ்ச் ஆகி அங்கேயும் வந்து பனிக்கட்டி உறையும். ஸோ அதுக்கு பேர் தான் இந்த மறு உருவாக்கம் அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பல்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ். இம்பல்ஸ் அப்படின்னா அதோடைய டெஃபினிஷன் என்னன்னா ஃபோர்ஸ் இன்டு டைம். ஸோ இம்பல்ஸ் அப்படிங்கிறது தமிழில் வந்து உந்து விசைன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா விசை. இம்பல்ஸும் ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் தான். ஆனால் அது டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம். எவ்வளோ டைம்க்கு எவ்வளோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் இம்பல்ஸ். ஓகேவா? இப்போ இதோடைய ஆன்சர் என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டைம். விசை மற்றும் நேரத்தின் பெருக்கல் பலன். அப்போ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் இம்பல்ஸ் அப்படின்னு கேட்டால் ஃபோர்ஸுக்கு யூனிட் வந்து நியூட்டன், டைமோட யூனிட் வந்து செகண்ட். ஸோ நியூட்டன் செகண்ட் அப்படிங்கிறது தான் இம்பல்ஸோட யூனிட். இதை நோட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கொஷினில் இது வரலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ வாட்டர் பொல்யூட்டன்ட். நீரை மாசுபடுத்தக்கூடியது என்னது ஆப்ஷனில் இருக்கிறதுல? கார்பன் டை ஆக்சைடா, லெட்டா, ஆக்சிஜனா, நைட்ரஜன் கேஸா? இதில் கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், நைட்ரஜன் கேஸ் இது எல்லாமே கேஸ். ஸோ இது வந்து நம்மளுடைய அட்மாஸ்பியரை தான் மாசுபடுத்துதுன்னு சொல்லலாம். பட் லெட் வந்து தண்ணியில் மாசுபடுத்தக்கூடிய ஒரு பொருள். லெட்டுனா தமிழில் வந்து ஈஎம். ஓகேவா? ஈஎம் அப்படிங்கிறது தண்ணியை மாசுபடுத்தக்கூடிய ஒரு பொருள். வாட் இஸ் பேக்கிங் சோடா கெமிக்கலி நோனஸ்? இது ஆல்ரெடி நிறைய டைம் ரிப்பீட் ஆகிற கொஷின். பேக்கிங் சோடாவோட கெமிக்கல் நேம் வந்து சோடியம் பைகார்பனேட். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இதோட மாலிகுலர் ஃபார்முலா NaHCO3. ஓகேவா? அடுத்தது விச் postulate of Dalton's atomic theory reflects the law of conservation of mass? டால்டன் அப்படிங்கிறது ஜான் டால்டன். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அவர் வந்து ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் தியரின்னு சொன்னோமா? இப்போ இந்த கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா டால்டனோட அட்டாமிக் தியரியில் ஒரு பாயிண்ட்டை கேட்குறாங்க. அவர் தியரி ஒன்று சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். அதில் வந்து இது கீழே இருக்கிற ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆட்டம்ஸ் cannot be created or destroyed in a chemical reaction. ஸோ அவர் சொன்னதில் எது கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னா ஒரு ஆட்டமை வந்து நாமளே உருவாக்கவோ அல்லது டெஸ்ட்ராய்டு அழிக்கவோ முடியாது. ஓகேவா? அது வந்து ஒரு கன்சர்வேஷன், அழிவின்மையாக இருக்கக்கூடியது. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கேயும் அங்கேயும் மாறுமே தவிர ஹோல் ஆட்டமும் வந்து எந்த மாற்றமும் அடையாது. அதுதான் வந்து டால்டன்ஸோட தியரி. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து 21. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் இஸ் பிரைமரிலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஆஞ்சியோஸ்பம்ஸ்? ஆஞ்சியோஸ்பம்ஸை பற்றி ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொன்னோம். அது வந்து ஃபீமேல் பார்ட் என்னன்னு கேட்டோம். இதில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஒரு பாலின பெருக்கம் நடைபெறுது அப்படின்னா அதில் எது முக்கிய பங்கை வகிக்கிறதுனா ஃப்ளவர்ஸ். ஓகேவா? தண்டு வேர் இலைகள்லாம் கிடையாது. பூக்கள் தானே அந்த இனப்பெருக்கத்திற்கு காரணமாக இருக்கிறது. ஸோ அதுதான் ஆன்சர். The which of the following is a correct representation of compound formed by ionic bonding? நம்ம பாண்டிங்கை பற்றி பார்க்கும்போது கோவேலண்ட் பாண்டு பற்றி ஆல்ரெடி நான் சொல்லினேன். C2H6ல கோவேலண்ட் பாண்ட் இருக்குது, CH4ல இருக்குது, அப்புறம் O2ல இருக்குது, H2Oல இருக்குது, Cl2ல இருக்குது. ஓகேவா? இது எல்லாமே கோவேலண்ட் பாண்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா H2O இவங்க கேட்குறது வந்து அயானிக் பாண்டு. பாண்டிங்கில் வந்து மொத்தம் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அயானிக் பாண்ட், அதுக்கப்புறம் கோவேலண்ட் பாண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட், கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்டு. ஸோ அயனி பிணைப்பு, சக பிணைப்பு, ஈதல் சக பிணைப்பு அப்படின்னு சொல்லி 3 இருக்குது.
இதுல எது அயனி பிணைப்புன்னு கேக்குறாங்க. இதுல ஆன்சர் வந்து NaCl. அயனி பிணைப்புனா அதுக்கு சார்ஜ் இருக்கும், Na+Cl-. இது பிளஸ்ல இருக்கும், இது மைனஸ்ல இருக்கும். ஸோ அப்படி இருந்தாதான் இது அயனி பிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். மற்றது எல்லாமே வந்து கோவலன்ட் பாண்டுக்கு தான் எக்ஸாம்பிள். ஸோ இது 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 எல்லாமே கோவலன்ட் பாண்டு தான். ஓகேவா? அடுத்தது போலாம். Who is credited with the discovery of the nucleus through the gold foil experiment? அதாவது அணுக்கருங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சோதனை மூலமா ஒருத்தர் வந்து நிரூபிச்சிருப்பாரு. அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். ஸோ இந்த எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு தான் என்ன சொல்லுவோம்னா ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ், அணுக்கரு இயற்பியலின் தந்தை. ஸோ அதுதான் இந்த எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ். ஓகேயா? லெவாய்சியரை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அவர் வந்து ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஓகே. போர்னா இவர் நீல்ஸ் போர்னு சொல்லுவோம். இவர் யாரு அப்படின்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி. வெறும் அட்டாமிக் தியரின்னு சொன்னா அது வந்து ஜான் டால்டன். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி நீல்ஸ் போர். இந்த பாயிண்ட்டும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் ஜான் டால்டன் பத்தி சொல்லிட்டோம், ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் தியரி. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 24. Which of the following chemical reaction does not represent a balanced equation? ஒரு சமநிலையான சமன்பாட்டை எது குறிக்கவில்லை? சமநிலையான சமன்பாடுனா ஒரு ஈக்குவேஷன்ல ஆரோ மார்க்குக்கு இந்த சைடும் இந்த சைடும் என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதோட கவுண்டிங் வந்து சேமா இருக்கணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல Fe வந்து 3Fe இருக்கு. அப்ப இந்த சைடு பார்த்தாலும் Fe வந்து 3 தான் இருக்கு. அந்த நம்பருடைய பிளேஸ் ஒன்று ஃப்ரண்ட்ல இருக்கலாம், இல்லைன்னா கீழே சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கலாம். ஆனா கவுண்டிங் எப்படி பார்த்தாலும் சேமா இருக்கணும். இன்னொன்று, ஃப்ரண்ட்ல நம்பர் போடும்போது அந்த நம்பர் இப்போ H2Oன்னு எடுத்துட்டோம்னா இதுல 2 எலிமெண்ட் இருக்கு இல்லையா? அப்ப அந்த 4 வந்து Hக்கும் காமன், அந்த 4 Oக்கும் காமன் அர்த்தம். அந்த மாதிரி ஃப்ரண்ட்ல போடும்போது முன்னாடி இருக்கிற எல்லாத்துக்குமே அது வரும். ஓகேவா? இப்போ இதுல வந்து Fe மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த 3 வந்து Feக்கு மட்டும்தான். ஸோ இங்கேயும் Fe3 இருக்கு, இங்கேயும் Fe3 கரெக்டாக தான் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் O வந்து இங்க எத்தனை இருக்குன்னா 4 இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா O4 இருக்கு. H வந்து இங்க 4, இங்க 2. ஸோ அப்படி எடுத்துட்டீங்கன்னா 8 வருமா? அப்போ இங்கேயும் வந்து சரி 6 வருமா? அப்போ 6 இருக்கு, இங்கேயும் 6 இருக்கு. ஓகேவா? அது மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன்ல பாருங்க, Fe வந்து 4, ஆனா இங்க Fe3. அப்ப இது தப்பா இருக்கு. ஓகே, 3H2O. இதுல 3, இங்க 2. இப்போ இங்க பாத்தீங்கன்னா O வந்து 4 இருக்கு, சம்மந்தமே இல்லாம இருக்கு. ஸோ அப்ப இதுதான் ஆன்சர். இதுல தான் பேலன்ஸ்டா இல்ல. இப்போ மற்றதுல எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா செக் பண்ணி பாருங்க, வரும். Fe1, O1, H வந்து 2 கரெக்டா தான் இருக்கு. அப்புறம் 2Fe, இங்கேயும் Fe2 இருக்கு. H வந்து 3, இங்க 2. ஸோ அங்கேயும் 3, 2 இருக்கு. O வந்து 3, இந்த 3 இந்த Oக்கும் வரும்னு சொன்னா, ஸோ O3 இதுவும் கரெக்டா இருக்கு. அப்ப நான் அன்பேலன்ஸ்ட்னா அது வந்து செகண்ட் ஆப்ஷன். ஓகே, which of the following minerals is known as brown gold in India? பழுப்பு தங்கம் அப்படின்னு எதை சொல்லுவோம்னா லிக்னைட். பழுப்பு நிலக்கரி தான் பழுப்பு தங்கம் சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் தேர்டு கொஸ்டினோட ஆன்சர்ஸ். ஸோ இதுக்கு அடுத்த கொஸ்டினை நெக்ஸ்ட் இதில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.